இரண்டாவது பாரா த்ரோபால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வந்து வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்க இருக்கிறது. இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க வந்து இது கம்போடியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அது போக இதில் வந்து நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் இதோட சப்போர்ட்டிவாக நிறையா இருக்கக்கூடிய சந்தோஷி அவங்கெல்லாம் வந்து இதில் நாங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட இன்விடேஷனை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாரா த்ரோபால் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே. அது இல்லாமல் இந்த தடவை தான் காது கேளாதவர்களுக்கான ஃபஸ்ட்டு டைம் காம்படிஷன் நடக்குது. அவர்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய இன்வால்வ்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வரக்கூடிய அடுத்த நேஷனல் லெவலில் போட்டிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம்மா, வணக்கம். இது இரண்டாவது தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் மற்றும் முதல் பாரா த்ரோபால் டெஃப் த்ரோபால் சாம்பியன்ஷிப் டிகேஎஸ் பள்ளியில் 2ஆம் தேதி நடக்குதுங்க. இது வந்து டாக்டர் அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ரோலிங் ட்ராஃபி தரோம். ஏன் அவர் தரோம், ஏன் இந்த இடம் வந்து காந்தி ஜெயந்தியில் வச்சுருக்கோன்னா, அவர் அந்த நாளில் வந்து இறந்தார். அருட்செல்வர் வந்து ஒரு காந்தியவாதி. அவர் வந்து கரெக்டாக அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தது எங்களுக்கு. நான் குமரகுருவில் எங்களெல்லாம் பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் தான் எங்களை வளர்த்து கொண்டாந்தார். குமரகுரு காலேஜ் பெரும் பங்கு நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய பேரா ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு வந்து, அதனால் அவருடைய நினைவாக வந்து இதை நம்ம வருடம் வருடம் வச்சிட்ருக்கோம். இதுக்கு வந்து டாக்டர் சரண் அவர் தலைவராக 2 வருஷமாக பொறுப்பேற்று இதை நடத்திட்டு வர்றார் சக்ஸஸ்ஃபுல்லாக. மற்றும் இந்த போஸ்டர் வந்து ரிலீஸுக்கு கம்போடியாவிலிருந்து சோங்க்லிப் சாங் என்ற ஒரு அஃபிஷியல், இவங்க வந்து நேஷ்னல் பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியா அதோடைய அத்லட்டிக் ஹெட்டு மற்றும் என்பிசி நேஷ்னல் பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் கம்போடியாவுடைய அஃபிஷியலும். இவங்க வந்து ஏஷியன் கேம், சவுத் ஏஷியன் கேம் நடத்தக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி. அவங்கக்கிட்ட நம்ம நிறைய காரியங்கள் கற்றுட்ருக்கோம். ஏன்னா இந்த கேம் வளர்த்துக்கிறதுக்கு ஆசியா போட்டி அவங்க நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த ஆசியா போட்டியில் ஒரு 12 நாடுகள் கலந்து கொள்ளுறது. அவங்களே இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இன்வைட் பண்ணி இந்த நோட்டீஸ் ரிலீஸ் இன்றைக்கி பண்ணுறோம். இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து சோங்க்லிப் மூலியமாக பண்ணுறதுல நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இந்த நடத்துறதுக்கு நம்ம லோட்டஸ் ட்ரஸ்ட் இவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே அவங்க லோட்டஸ் ட்ரஸ்ட் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மற்றும் மலேசியாவிலேருந்து வரக்கூடிய ஐரன் அவங்களுக்கும் இவங்க தான் ஸ்பான்சர். இப்போது இந்த என்டையர் நிகழ்ச்சி வருடம் நம்ம சரண் ஹாஸ்பிட்டல் சார்பாக டாக்டர் சரண் வந்து தமிழ்நாடு தலைவர், இவருடைய மாபெரும் உதவியில் இப்போது ரீசெண்டாக நடந்த சவுத் ஜோன் இப்போ நடந்தது. அந்த சவுத் ஜோனில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா 6 ஸ்டேட் சவுத் ஜோன் நடந்ததில் நம்ம தமிழ்நாடு முதல் பொசிஷன் வின்னர் சாம்பியன்ஷிப் எடுத்து நாங்கள் முதல் கப்பை இவருக்கு ஒப்படைச்சோம். அது கேப்டன் ஹேமான்ன்றதை வந்து லீட் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் 21ஆம் தேதி ராஞ்சியில் வந்து நேஷனல்ஸ் நடக்குதுங்க. அதில் தமிழ்நாடு மென் அண்ட் உமன் கலந்துக்கிறாங்க. இது மூலயமா வேலை வாய்ப்புகள் 28 பேர் வேலை சேர்ந்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் அதனால் மாணவர்களின் பங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, 12 ஸ்டேட்டு தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 ஸ்டேட் அப்ளிகேட்டட் ஆகியிருக்காங்க. 24 ஸ்டேட் அப்ளிகேட்டட் ஆகி இது வந்து 32 கண்ட்ரியில் வந்து விளையாடக்கூடிய ஒரு கேமாக அழிச்சாய். ஐவாஸ் வேர்ல்டு கேம்ஸில் நுழைக்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு இலக்கு. அது வேர்ல்டில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒலிம்பிக்ஸ் லெவலில் இது வந்துடும்ன்றதை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதற்கான ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் தமிழ்நாடு பாரா த்ரோபால் சார்பிலாகவும் அசோசியேஷன் சார்பிலாகவும் பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். No, for me, for the para athletes, is want to go to the World Para Game. You need the qualification first.
and yes, stand that qualification that he or she can go to the Paris for the World Para Games. இல்ல இப்போ ஐஸ் ஹாக்கி இங்க ஐஸ் ஹாக்கி பண்ணுறது கஷ்டம், ஏன்னா தட்பவெப்ப நிலை. இரண்டாவது சில கேமுடைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்டோர் அமைப்பு. இப்போ வீல் சேர் பேஸ்கெட் பால் எடுத்துட்டாவே நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் மற்ற ஏசியன் கண்ட்ரியோட வேர்ல்ட்லேயே பேராலிம்பிக் மெடல் இந்தியாவுக்கு அதிகம். இந்த முறை 25 பதக்கத்தை நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாடு மூலியமாக தங்கமாரியப்பன் தங்கப்பதக்கம் ஏற்கனவே எடுத்தவர், அவர் தங்கப்பதக்கம் இந்த முறை எதிர்பார்க்குறோம். இந்த முறை தமிழ்நாடுலேருந்து நிறைய மெடல்ஸ் பார்ட்டிசிபேட், பேட்மிண்டன் எதிர்பார்க்குறோம். அப்புறம் வந்து நிறைய பதக்கம் இந்த முறை பெரிய கண்டிஷன் போயிருக்குங்க, போக போகுது 27ஆம் தேதி. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு பாரிஸில் நிறைய பதக்கம் தேன் இந்த கண்ட்ரியோட. ஆசியாலேயே சைனாவுக்கு அடுத்தபடி நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குங்க. ஆமாம்மா, இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் பெரும் பங்கு கேஷ் அவார்டு எந்த ஸ்டேட்டும் அளிக்காத பண்ணி வளர்ச்சி, ஏகப்பட்ட வளர்ச்சி பண்ணுறது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு 5 சென்டரில் தான் பேராலிம்பிக் சென்டரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் மினிமம் ஒரு 12 சென்டர்னா பண்ணோம். எஸ்பெஷலி இப்போ கோவை முன்னணி டிஸ்ட்ரிக்ட், கோவை, சேலம், ஈரோடு, அந்த முன்னணியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் பேரா சென்டர் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது கோச்சஸ், தமிழ்நாட்டில் பேராலிம்பிக் கோச்சஸ் ஒரு குவாலிஃபைடு கோச்சஸ் இல்லை, நாட் ஈவன் ஒன் கோச். அழகப்பா யூனிவர்சிட்டியில் இப்போ தான் கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா இப்போ ரஞ்சித் முன்னணி வீரர், இன்டர்நேஷ்னல் வீரர், அவரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கார். சாரதி முன்னணி வீரர், அவார்டு வாங்கினவர், அவங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ குவாலிஃபை ஆகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு சிறந்த கோச்சஸ் கிடைப்பாங்க. கோச்சஸ் தான் இப்போது தாய்லாண்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபாரின் கோச்சஸ். சிட்டிங் வாலிபால் ஃபாரின் கோச்சஸ் த்ரூஅவுட் இயர். இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேரா ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு சிறு இடம் கூட கிடையாது. அது நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கலெக்டரேட்டையும் மனு கொடுத்துருக்கோம். பேரா ஒலிம்பிக்குன்னு ஒரு சின்ன ஒரு பிட்டு இடம் கூட எங்ககிட்ட கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சிட்டிங் வாலிபால் நம்ம கோவை மாவட்டத்திலேருந்து வேர்ல்டு கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அருள். அது நான் தான் லீட் பண்ணி நடத்துகிறேன். ஆனால் எங்களுக்கு இடம் இல்லை. ஒரு சின்ன வாலிபால் கோர்ட் இருந்தால் நல்லா இருக்கும். தேங்க்யூ.